Once again, I thank every one of you for taking the time to be part of this prayer meeting early in the morning. You must have skipped your walking time and or other important times, but I really appreciate it. I'm sure this is going to bless each one of us, but take time afterwards to walk and do exercise or do whatever you have to do. இன்னைக்கு காலை வேளையில நீங்க உங்களுடைய நேரத்தை எடுத்து இந்த ஜெபத்துல கலந்துருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்றேன். நிச்சயமா நீங்க உங்களுடைய ப்ரெஷியஸ் டைமை நீங்க எடுத்து வந்திருக்கீங்க. எனக்கு புரிகிறது. சிலர்லாம் வாக்கிங் டைமை கூட விட்டுட்டு வந்திருக்கீங்க, அல்லது வேற முக்கியமான காரியத்தை காலையில எந்திரிச்சு பிளான் பண்றது அதெல்லாம் நீங்க விட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் பிளான் பண்ணி தான் நீங்க வந்திருக்கீங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நீங்க வாக்கிங் போகாம இருக்காதீங்க, வாக்கிங் போங்க, மற்ற எல்லா காரியத்தையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிச்சயமா இந்த ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Today we are going to concentrate on Hebrews chapter 4 verse 14 through chapter 5 verse 3. Hebrews 4:14 through chapter 5 verse 3. இன்றைக்கு நாம பார்க்க போற வசனம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 3வது வசனம் வரை. எபிரேயர் 4:14 இருந்து 5வது அதிகாரம் 3வது வசனம் வரை நாம இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். Let me first read that in English and then in Tamil. Hebrews chapter 4 verses 14 through chapter 5 verse 3. Therefore, since we have a great high priest who has gone through the heavens, Jesus the Son of God, let us hold firmly to the faith we profess. For we do not have a high priest who is unable to sympathize with our weaknesses, but we have one who has been tempted in every way, just as we are, yet was without sin. Let us then approach the throne of grace with confidence, so that we may receive mercy and find grace to help us in our time of need. Chapter 5 verse 1. Every high priest is selected from among men and is appointed to represent them in matters related to God, to offer gifts and sacrifices for sins. He is able to deal gently with those who are ignorant and are going astray, since he himself is subject to weakness. This is why he has to offer sacrifices for his own sins as well as for the sins of the people. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். எபிரேயர் 4வது அதிகாரம் 14 இருந்து 5வது அதிகாரம் 3 வரை. வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறதினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதாபப்பட முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் சரியான நேரத்தில் உதவி செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபையின் சிங்காசனத்திடம் சேருவோம். Next, just one minute. Chapter 5, அதிகாரம் 5:1. அன்றியும் மனிதர்களில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கையையும் பலிகளையும் செலுத்த மனிதர்களுக்காக தேவ காரியங்கள் செய்வதற்கு நியமிக்கப்படுகிறான். பிரதான ஆசாரியனும் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறதுனாலே அறியாதவர்களுக்கும் வழி தவறி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாக இருக்கிறான். இதனால் அவன் மக்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. Okay, let's see what we have here in this chapter as we meditate on Hebrews chapter 4 verses 14 through chapter 5 verse 3. இன்னைக்கு இந்த வேத பகுதியில நாம எபிரேயர் 4வது அதிகாரம் 14 இருந்து 5வது அதிகாரம்
3வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். Many people struggle with the guilt, feeling distant from God because they see some weaknesses and their struggles with the sins on daily basis. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவங்க ஆண்டவர்ட்ட இருந்து தூரமா இருக்கிறதாக அவங்க உணர்றாங்க. ஏன்? அவர்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கிறது, சில பாவத்தோட போராடி கொண்டே இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். But those people, some of them think that God is distant, harsh and unapproachable. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து தூரமா இருக்கிறாரு, அப்புறம் ஆண்டவர் வந்து கடினமானவர், அவரை அணுக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. But as we look at this passage in the book of Hebrews, this is what we find, that Jesus as high priest is compassionate, he understands us, and he is approachable to all of us as we go through struggles, and moreover he prays for us. That's what the Bible says. நாம இந்த வேத பகுதியில என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு இரக்கம் உள்ள, நம்மை புரிந்து கொள்கிற, நமக்காக ஜெபிக்கிற, நாம போராடும் போது நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உதவி செய்கிற ஒரு பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். I want to remind you of the context of the whole book once again. இந்த முழு புஸ்தகம், எபிரேய புஸ்தகத்தினுடைய சூழல் என்ன, வரலாற்று சூழல் என்ன அப்படிங்கிறத மீண்டுமாக உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விருப்பப்படுகிறேன். As I have already mentioned, the book of Hebrews was written to those Jewish Christians who were tempted to go away from the faith into traditions and ritualistic practices that they thought would please God. இந்த புஸ்தகம், இந்த எபிரேயர் புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் சில யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்களாக மாறினவர்களுக்கு. அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூத மதத்தினுடைய பாரம்பரியங்கள் மற்றும் சடங்குகளுக்குள்ளே அவர்கள் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். That is why the book says that Jesus is superior to angels, Moses and all the priests. இயேசு கிறிஸ்து தேவதூதர்களுக்கு, மோசேக்கு, ஆசாரியர்களுக்கு எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். This book is establishing Jesus' superiority or supremacy. That's what I can say over everything and everyone. இயேசு கிறிஸ்துவுடைய மேன்மையை, இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் உன்னதமானவர் என்பதை இந்த புஸ்தகம் மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறது என்பதை பார்க்கிறோம். Not just that, but the book says that Jesus is above the Levitical priesthood, the high priest and the ritualistic practices and everything. இயேசு கிறிஸ்து வந்து லேவிய இனத்துல இருந்து, லேவிய கோத்திரத்திலிருந்து வருகிற அந்த ஆசாரியர்கள், பலி காரியங்கள், எல்லா முறைமைகளுக்கும் சடங்குகளுக்கும் மேல பெரியவராக அவர் இருக்கிறார் என்பதையும் இது வலியுறுத்துகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். With this in mind, we are going to look at some important points that we can gather from this passage and apply them in our lives. இந்த காரியத்தை மனதிலே வைத்து ஒரு சில முக்கியமான காரியங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம பயன்படுத்த போகிறோம். The first one is Jesus, the perfect high priest. Jesus is the perfect high priest. If you read Hebrews chapter 4 verses 14 through 16, this is what we find. Jesus passed through the heavens and he is the Son of God, and let's hold fast to our confession. This is what இதான் வேத புஸ்தகம் சொல்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக அவர் வானத்தின் ஊடே கடந்து போயிருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நாம என்ன அறிக்கை பண்ணுமோ அந்த அறிக்கையை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்துல the earthly high priest will pass through the tabernacle, to see God, to talk to God, or to offer sacrifice to God.
But Jesus has gone through the heavens. That's what the Bible says. இந்த உலகத்துல உள்ள அந்த ஆசாரியன் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தான் கடந்து போவான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை கடந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். This earthly high priest was just a son of some human being, and he wasn't God. He was just a human being. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற அந்த அந்த ஆசாரியன் என்ன எப்படிப்பட்டவன் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்களுக்கு மகனாக இருப்பான், ஒரு மனுஷன்தான். ஆனா நாம பார்க்கிற இயேசு கிறிஸ்து அவர் கடவுளாக இருக்கிறார், கடவுள் மனுஷனாக வந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். And then the Bible says, let's hold fast our confession. அதுக்கப்புறம் வேதவசனம் என்ன சொல்றதுன்னா, நாம சொன்ன இந்த அறிக்கையை நாம பிடித்துக் கொள்வோம் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். My friends, I just want to reiterate once again, and as I have always done, that we are saved by grace. We are saved by grace and through faith. நாம கிருபையினால விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We have not done anything to earn the salvation that the Lord gives. We have not done anything to earn the eternal life the Lord gives us. நாம எதையும் செய்து இந்த ரட்சிப்பை சம்பாதிக்கவில்லை, இந்த நித்திய ஜீவனை சம்பாதிக்கவில்லை என்பதை நான் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்த விருப்பப்படுகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Why is it important? This is important because many people try to earn the favor of God. They try to earn the favor of God, and they recommend many methods to earn the favor of God. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் ஆண்டவருடைய கிருபையை சம்பாதிப்பதற்காக அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். நிறைய மெத்தட்ஸ், முறைமைகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இப்படிதான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய கிருபையை நம்ம சம்பாதிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இது நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. And Jesus is a perfect high priest. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். Many people think that they must be good enough to approach God. They must be holy enough to approach God. நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க. அவங்க பரிசுத்தமா, பயங்கர பரிசுத்தமா இருந்தாதான், ஒரு தகுதி இருந்தாதான் ஆண்டவரை நம்ம அணுக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. I'm not saying that you should not be good. I'm not saying that you should not be holy. We should all strive to be holy. We should all strive to be up to the standard the Lord has set for each one of us. For all of us, I can say. நான் அதனால நீங்க நல்லவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அல்லது நீங்க பரிசுத்தமா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, நான் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றதுக்கான லைசன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம நேசா நம்ம பார்த்தோம். we should strive to be holy. நாம முயற்சி எடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதற்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். But the misconception among the people is that they should be good enough to approach God. They should do certain things to approach God. They should fast, or they should do a lot of things. I can go on talking about some of the useless traditions people follow, or methods people follow to please God. இன்னைக்கு நிறைய பேரு நான் பார்த்திருக்கிறேன். நான் சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய பயனற்ற, பலனற்ற, வேதத்துல இல்லாத முறைமைகளை அவர்கள் செஞ்சு எப்படியாவது ஆண்டவரை பிரியப்படுத்த முடியுமா, ஆண்டவருடைய கிருபையை நம்ம அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் புழுவா இருக்கிறேன்னு, நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன்னு, நான் தகுதியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்வதை நான் பார்க்கிறோம். அப்கோர்ஸ் we are worthless. We do not deserve anything, but God has made us worthy. ஆண்டவர் நம்ம நிச்சயமாக தகுதியற்றவர்கள் தான். ஆனா ஆண்டவர் நம்மை தகுதியாக ஆக்கியிருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடுகிறார். மை ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. நீங்க தேவனுடைய மகள்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. This is very important. When a child falls down and gets hurt, what will the child do? It will run to the father instead of hiding. If the father is loving, compassionate, approachable, the child will run to the father. It will not go into some hiding or hideout.
நம்ம நம்ம யூஸ்வலா என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு பிள்ளை வந்து விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஓடிக்கிட்டே இருக்கு, கீழே விழுந்து போயிடுச்சு. அப்பா வந்து ரொம்ப இரக்கம் உள்ளவர், அன்பு செலுத்துகிறவர், அப்புறம் அணுகக்கூடியவர் அப்படின்னா அந்த புள்ள வந்து ஐயோ நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் மறைஞ்சிக்காது. அந்த பிள்ளைக்கு வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, அடிபட்டு இருக்கு, அது போய் எங்கேயும் மறைஞ்சிக்காது. அந்த பிள்ளை போயிட்டு அப்பா கிட்ட போய் சொல்லும், அப்பா எனக்கு அடிபட்டுச்சு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லும். தட்ஸ் how we are all here in front of God. அது மாதிரி தான் நம்ம எல்லோருமே ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம். when you are hurt, when you are bleeding, when you have fallen, you do not need to go into hiding. You can just go to God because he is compassionate, he is merciful, he is approachable. That's what we find. நான் நீங்க கீழே விழும்போது, உங்களுக்கு காயம் அடையும் போது, நீங்க உங்களுக்கு ரத்தம் கசிந்து கொண்டிருக்கும் போது, நீங்க வந்து எங்கேயோ போயிட்டு மறைந்து இருக்க தேவையில்லை. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ நான் இப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்லாம் நீங்க வந்து எங்கேயும் நீங்க மறைஞ்சிருக்கலாம் தேவையில்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட ஓட முடியும். அருமையானவர்களே, this is very very important for us. Prayer is not about perfection, it's about dependence upon a compassionate high priest. ஜெபம் அப்படின்னா நம்ம ஏதோ பரிபூர்ணமா இருந்தாதான் ஜெபிக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கிற காரியத்தை தான் காண்பிக்கிறது. அருமையானவர்களே, I'm not saying that, I'm not saying, once again I just want to say, I'm not saying that we should not be holy. I want us to be, I want every one of us to be holy even at the cost of life. நம்ம வந்து பரிசுத்தமாக இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. பரிசுத்தத்தை நீங்க வந்து அலட்சியமாக அல்லது லைட்டா எடுத்துக்கணும் அப்படின்னா நான் சொல்லவில்லை. பரிசுத்தமா இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறத, நாம மரணமே வந்தாலும் நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் we sometimes go through tough times in life. சில வேளை கடினமான சூழல்ல கடந்து போகிறோம். You don't need to go into a hideout. You can just come to God just as you are. நீங்க வந்து மறைவிடத்துக்கு மறைந்து போக தேவையில்லை. எங்கேயாவது நீங்க மறைஞ்சுக்கணும், ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சின்ன அந்த குகை இருக்குல்ல, அதுக்குள்ள போக தேவையில்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட தைரியமா வர முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம். Second thing I want to share with you is that Jesus understands our weaknesses. Jesus understands our weaknesses. If you read verse 44, chapter 4 and verse 15, this is what you can find. For we do not have a high priest who is unable to sympathize. We don't have a high priest. He cannot understand your weaknesses because we find that he was tempted in every respect just as you are, but he did not commit sin. நம்ம வேத வசனத்தை என்ன பார்க்கிறோம்னா, உங்களுக்காக எனக்காக பரிதாபப்படக்கூடிய நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதவராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். Did Jesus face hunger? Yes. Did Jesus face fatigue? Yes. Did Jesus feel grief? Yeah, yes. Did Jesus feel rejection? Oh yes. Did Jesus face the attacks from Satan? Oh yes. Was Jesus tempted in every way? Yes, in many many ways. You just look at chapter 4 of Matthew, and Jesus was tempted by the devil. நீங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து பசியை சந்தித்தாரா? ஆமா. சோர்வை சந்தித்தாரா? ஆமா. இயேசு கிறிஸ்து துக்கத்தை சந்தித்தாரா? ஆமா. இயேசு கிறிஸ்து மற்றவர்களால புறக்கணிக்கப்பட்டாரா? ஆமா. இயேசு கிறிஸ்து சாத்தானால தாக்கப்பட்டாரா? ஆமா 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 என்று நம்ம சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டார். பட் he remained sinless. இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் வந்து பாவம் இல்லாதவராக அவர் இருந்தார். பார்க்கிறோம். He is the perfect intercessor for all of us. நமக்காக பரிந்து பேசக்கூடிய தகுதி உள்ள ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்று நம்ம பார்க்கிறோம். Today people pray to Mary. I respect Mary. I really like one of the characters I love in the Bible is Mary. Jesus' mother. மரியாள், இயேசுடைய அம்மாவாகிய மரியாள் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பைபிள்லயே ரொம்ப பிடிச்சது. பட் do we have to pray to her? நம்ம அவங்ககிட்ட ஜெபம் பண்ணுமா? No need. Do we have to pray to Paul? No. Do we have to pray to Peter? No. Do we have to pray to angels? No. Do we need to pray to any of the saints who were very good?
but gone, dead now. நம்ம பவுல்கிட்ட ஜெபம் பண்ணுமா? தேவையில்லை. பேதுருட்ட ஜெபம் பண்ணுமா? தேவையில்லை. சின்னப்பர், அருளப்பர், இவங்ககிட்ட எல்லாம் ப்ரேயர் பண்ணவே நம்ம தேவையில்லை. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, பரிசுத்தமா இருந்து அவங்க சிலர்லாம் நல்லவர்களாக இருந்து அவங்க மரித்து போயிருக்கிறாங்க. அவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணுமா? தேவையில்லை. We just have to pray to Jesus. Do we respect all those people? Do we learn lessons from them? Oh yes. நம்ம அவர்களை நம்ம நம்ம மதிக்கிறோமா? அவங்கள வந்து கனப்படுத்துறோமா? அவங்ககிட்ட இருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளலாமா? நிச்சயமாக. Because they cannot understand. They cannot understand. When Mark wanted to leave the ministry halfway, maybe because he was feeling homesick, Paul did not understand. Paul was angry, upset with John Mark. So what happened? You know, Barnabas had to part ways with Paul. So he went with John Mark. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜான் மார்க் ஒருவேளை சின்ன பையனா இருந்தார். அவரு பயணத்தின் கடினமான பயணத்தின் ஊடே போயிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு பாதியில நான் போறேன் அப்படின்னாரு. ஒருவேளை அவர் வந்து ஹோம் சிக்கா கூட இருந்திருக்காங்க. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு. பவுலுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. புரிஞ்சுக்கவே முடியல அவரால். அதனால என்ன ஆயிடுச்சு? பர்னபாஸ் பவுல்கிட்ட இருந்து போற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜான் மார்க் வந்து பர்னபாஸோடைய ரிலேட்டிவ். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியா ஊழியத்துக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. We are all with imperfections. நாம எல்லோருமே, நமக்கு எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பூர்ணமற்ற தன்மை இருக்கு. நம்ம கிட்ட தவறுகள் இருக்கிறது. We cannot be, no human being can be the perfect high priest. வேற யாருமே, எந்த மனுஷனும் பாத்தீங்கன்னா உண்மையான பிரதான ஆசாரியனாக இருக்க முடியாது என்பதை பார்க்கிறோம். This is very important. When we feel alone in our struggles, we should remember that Jesus understands and cares for us. Instead of hiding our sins, we should confess them to God. And knowing that, you know, He will respond to us with mercy, we should boldly, with confidence, we should go to Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில தனியா நாம போராட்டத்துல இருக்கும்போது நாம ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு நம்மை புரிந்து கொள்கிறார். இயேசு நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா கூட நம்ம பாவத்தை மறைக்க தேவையில்லை. இயேசு கிட்ட போயிட்டு நம்ம அறிக்கையிட முடியும், அறிக்கையிட வேண்டும். அவர் நமக்கு இரக்கத்தின் ஊடே பாத்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு உதவி செய்வார். You know, a doctor who has personally battled cancer better understands and treats a patient suffering from the same disease. ஒரு டாக்டர் அவரே கேன்சர் சந்திச்சு அதை மேற்கொண்டிருப்பார்னு வச்சுங்களேன், அவர் வந்து இன்னொரு கேன்சர் பேஷண்ட்டை ரொம்ப ரொம்ப அருமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். கடைசியா finally, this is what I just want to say and conclude my preaching, my sharing. The third point I want to share with you is the high priest who offers sacrifice. The high priest who offers sacrifice. பலி செலுத்துகிற இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஹை priest எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். In the high priest, this earthly high priest is selected from men. Is appointed to act on behalf of men in relation to God. He offers gifts and sacrifices for men, but he also has to offer sacrifice for himself. நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற அந்த பிரதான ஆசாரியன் வந்து மக்கள் மத்தியிலிருந்து, மனுஷங்க மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தராக இருக்கிறார். அவர் வந்து மக்களுக்காக ஆண்டவருக்கு பலியை செலுத்துறாரு, மக்களுடைய சார்பாக. ஆனா அவருக்கு பலி செலுத்திக் கொள்ள வேண்டும், ஏன்னா அவரும் வந்து பாவம் செய்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். It's very very it's a very important point here. The main point is this, the main principle is this, that Jesus is above this earthly high priest. இயேசு கிறிஸ்து இந்த ஹை பிரிஸ்ட காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஹை பிரிஸ்ட் சிஸ்டத்தை வந்து எல்லாம் துச்சமா நினைக்கல. பிகாஸ் the Christians who were there, most of the Christians who were there in the first century or in the first 10 years from the time of Jesus' death and resurrection were all Jews.
நம்ம இவங்க எல்லாத்தையும் யூத மதத்திலிருந்து வந்தவங்கள எல்லாரையும் நீங்க என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, எல்லாம் போயிருங்க, எல்லாம் துச்சமா புறக்கணிங்க அப்படின்னு சொல்லல. பட் when they drift into the rituals for salvation, அவங்க வந்து சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் செய்து எப்படியாவது ஆஹ், நம்ம வந்து அப்பதான் நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ள இருப்போம். பாரம்பரியங்களையும் சடங்குகளையும் செய்தால்தான் நம்ம ரட்சிப்புக்குள்ள இருப்போம், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம், இருக்க முடியும்னு நினைச்சு அவங்க செய்யும் போது என்ன செய்யறாருன்னா, இல்ல இல்ல இல்ல, இந்த ஹை பிரீஸ்ட காட்டிலும் ஆஹ், இந்த உலகத்தினுடைய ஹை பிரீஸ்ட காட்டிலும் இயேசு தான் பெரியவர் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஈவன் டுடே there are many Christians who follow Jewish practices. I've seen some people practicing kosher. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் யூத மத சடங்குகளை ஃபாலோ பண்றதை நான் பார்க்குறேன். கோஷர் ஃபாலோ பண்றது, கோஷர்னா இந்த சாப்பாடு சாப்பிடணும், அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இருக்கு, அதை அவர்கள் ஃபாலோ பண்றாங்க. ஐம் நாட் அகெயின்ஸ்ட். சி, ஈட்டிங் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய தேர்வு தான் சாப்பிட்றது. he can eat anything, or he may avoid certain food items. ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் சாப்பிடலாம், அல்லது ஒருத்தர் வந்து சில சாப்பாடுகள்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலாம். பட் when somebody says, I want to follow the Bible, I want to follow the Old Testament because the Old Testament says you should not eat this, and so I want to avoid, then that becomes a problem. நான் வந்து பழைய ஏற்பாடு சொல்லுது, அதனால நான் இந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, that is a problem. Because அதுதான் பிரச்சனை. ஏன்னா Jesus has fulfilled all the laws. When we talk about the law, Mosaic law, the law of Moses, it includes the dietary laws, the moral laws, and Levitical laws, ritual laws, and the civil laws, everything. அதாவது நம்ம மோசையுடைய பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து சாப்பாடு பற்றின கட்டளைகள், அப்புறம் எல்லா கட்டளைகளும், அதாவது நாடு எப்படி இருக்கும், நாட்டில் எப்படி ஒருத்தவங்க இருக்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பலி செலுத்துறத பற்றியான பிரமாணங்கள், எல்லா பிரமாணங்களும், அப்புறம் ஈவன் த 10 commandments எல்லாத்தையுமே இயேசுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் எல்லாத்தையும். But the 10 commandments, 9 of them are repeated in the Old Testament, not the Sabbath day. இந்த 10 commandmentsல, இந்த 10 கற்பனைகள்ல பார்த்தீங்கன்னா 9 கற்பனைகள் ஆங்காங்கே வேத புஸ்தகத்துல, புதிய ஏற்பாடுல திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம், நம்ம கட்டளைகளாக கொடுக்கப்படுறத பார்க்கிறோம். பட் நாட் த சாபத் டே. ஆனா ஓய்வு நாள் நீங்க அனுசரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லல. பட் that doesn't mean that we will not have a Sabbath day, we will not have a rest day. அதனுடைய அர்த்தம் இதுவல்ல. நாம வந்து ஓய்வு நாளையே நம்ம அனுசரிக்க மாட்டோம், ஓய்வு நாளே நமக்கு இருக்காது அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. நாம ஓய்வு நாளை கொண்டிருக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. பட் there are some people who will say that, on a Sabbath day you should not do anything. You should only do what concerns God. Um, meaning, you have to go and preach, you have to pray, you have to read the Bible. You should spend the whole day doing things that are concerned with the God. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓய்வு நாளை வந்து முழுவதுமாக நம்ம பரிசுத்தமா அனுசரிக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கான காரியத்தை மட்டுமே தானே செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் பத்தி மற்றவங்களுக்கு போய் சொல்லணும், இப்படியே the whole day we have to spend. We should not spend it for other things. மற்ற காரியங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. That's not what the Bible says. The Bible says, we are meditating on the book of Hebrews. It says that the rest means, the Sabbath means the salvation that the Lord gives. The rest, ஓய்வு என்பது ஆண்டவர் சொல்லுகிற இளைப்பாறுதல் என்பது ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆவிக்குரிய சமாதானம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற நித்திய ஜீவன், ஆண்டவர் கொடுக்கிற அந்த உறவு தான் என்னது இளைப்பாறுதல் என்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. So I want you to stick to the new covenant. இந்த புதிய உடன்படிக்கை ஆண்டவர் நம்ம இடத்துல உருவாக்கி இருக்கிறார். அதை நம்ம பிடித்துக் கொள்வது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். And enjoy the freedom the Lord has given to you. You don't need to fear. And if you fall, you can always come to Jesus Christ and He will help you.
இன் எவ்ரி ஸ்ட்ரகிள் ஆஃப் யோர்ஸ். நீங்க கீழே விழுந்தீங்கன்னா இயேசு கிட்ட வர முடியும். இயேசு வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எல்லா கஷ்டங்களிலும் அவர் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்க முடியும். பிகாஸ் he understands you and he cares for you. அவர் உங்களை புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் உங்கள் மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். எபிரேயர் 4வது அதிகாரம் 14 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, ஹோல்ட் ஃபாஸ்ட் ஆ கன்ஃபெஷன். இந்த கன்ஃபெஷன், இந்த அறிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் மேலானவர். இயேசு கிறிஸ்துடைய அந்த அந்த பலி, அந்த ஆண்டவர் நமக்காக பலி செலுத்தினார் இல்லையா? அது போதும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நான் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்புல வாழணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டுடே we confess that we have to believe in Jesus Christ, and we can't earn the salvation that Jesus gives us. We just have to live in the salvation that Jesus has given to us, and that confession has to be always honored in our lives. நம்ம இந்த கன்ஃபெஷன் நம்ம பிடித்துக் கொள்வது மிக 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 முக்கியமான ஒரு காரியம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி எதுவுமே இல்லை. I just want to tell you this, at the end, the Christian life is a very simple life, but it's a beautiful life because we travel with Jesus, we live with Jesus. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லை. சம் பீப்புள் மேக் இட் வெரி காம்ப்ளிகேட்டட். ஆனால் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. பட் இயேசுவோடு சேர்ந்து நம்ம வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். I just want to do a small prayer, and then we'll have a song, and then we will conclude with the word of prayer. ஆண்டவரே, நாங்க கேட்ட வசனங்களை உடைய கரத்துல வைக்கிறோம். நாங்க உம்மை மட்டுமே ஆண்டவரே எங்களுடைய பிரதான ஆசிரியராக, மத்தியஸ்தராக நாங்கள் வைத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க எங்க பிரச்சனைகளை அறிந்தவராக இருக்கீங்க. எங்க மேல இரக்கம் உள்ளவராக இருக்கீங்க. ஆண்டவரே, நாங்க எங்களுக்கு பிரச்சனை வரும்போது வேற மனுஷங்கிட்டயோ அல்லது எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்காம உங்ககிட்ட நாங்க வந்து ஆனஸ்டா உண்மையாகவே இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, ஆண்டவரே உங்களுடைய உதவியை நாட, உண்மை சார்ந்து நாங்க எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.